Hi friends, welcome to my YouTube channel Screwdriver. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம எல்லா கம்பனண்ட்ஸையும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பேசிக் மாடல் மல்டிமீட்ரு. இது எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து லோ காஸ்ட் அண்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு மல்டிமீட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனு, இது வந்து வோல்டேஜ் ஓம்ஸு மில்லி ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு, இது 10 ஆம்ப்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து 2 ப்ரோப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். நம்ம வந்து நெகட்டிவ் ப்ரோப் வந்து காமனில் கனெக்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பாசிட்டிவ் ப்ரோபை இந்த வோல்ட் ஓம்ஸில் கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிசி வோல்டேஜ் செக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 மில்லி வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 200 மில்லி வோல்ட்டில் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பேட்ரி ஒன்று இருக்குது. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவில் வந்து ரெட் ஒயரையும் நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 அப்படின்ட்டு வருது. இப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற வேல்யூவோட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 1500 மில்லி வோல்ட் வருது. அடுத்தது செலக்ட் பண்ணலாம். 20 வோல்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வருது. இப்போ வந்து கரெக்டாக காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 4 வோல்ட்டு பேட்ரி எடுத்திருக்கேன். இதில் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் காட்டுது அப்படின்ட்டு. இதே மாதிரி 2 ஒயரையும் பேக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 4 வோல்ட்டு காட்டுது. இந்த பேட்டரியும் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம வந்து ஏசி வோல்டேஜை வந்து செக் பண்ணலாம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ஏசி வோல்டேஜ் தான். நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் 750 வோல்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 200க்கு அபோவ் தான் வரும். 200க்கு அபோவ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 200ல் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு மீட்ரு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 750ல் வச்சு செக் பண்ணுங்கள். எதுக்கு 200 வோல்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் வந்து டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வோல்ட்டுக்கு கீழே தான் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் 200 வோல்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 240 வோல்ட் வந்து வருது ஏசியில். நம்ம அடுத்தது செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து செக் பண்ண போகிறோம். ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ஓம்ஸ்லேருந்து 2000 கிலோ ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் 200 ஓம்ஸில் வச்சுக்கிறேன். இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலாரிட்டிலாம் கிடையாது. எந்த சைடு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரோபை பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. இதுக்கு வந்து 1ன்னு வருது. செலக்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து நான் செக் பண்ணுற வேல்யூவோட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு இங்கே 1 காட்டுது. ஸோ நான் வந்து அடுத்ததில் வச்சு பார்க்குறேன். 208 ஓம்ஸ் காட்டுது. நம்ம அடுத்ததில் செக் பண்ணி பார்க்கலாம். 0.22 காட்டுது. அப்போ இது வந்து 220 ஓம்ஸ். அடுத்த ரெசிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1.48 காட்டுது. அப்போ இது வந்து 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டர். இதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டரோட வேல்யூவை செக் பண்ணணும். நீங்கள் வந்து 2000K வரைக்கும் நீங்கள் ரெசிஸ்டர் வேல்யூவை செக் பண்ணிக்கலாம்.
இது யூஸ் பண்ணி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோட் ஆர் டயோடு மோடு. அதில் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு எல்இடியை செக் பண்ணணும். இப்போ இந்த எல்இடி வந்து எனக்கு க்ளோ ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். பொலாரிட்டி வந்து கரெக்டாக வைக்கணும். பொலாரிட்டி வந்து இப்போ வந்து இந்த பெருசாக இருக்கிற கம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனோட ஒர்க் ஆகும். சின்னதாக இருக்கிற கம்பி வந்து கேத்தோடு. எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த எல்இடி வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து சம் எல்இடிஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்த கம்பி வந்து ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகாது. நீங்கள் கரெக்டான பொலாரிட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எல்இடி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம கண்டினியூட்டி மோடை யூஸ் பண்ணி பிஎன் ஜங்ஷன் டயோடையும் செக் பண்ணலாம். கிரே கலரில் ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து கேத்தோடு. இந்த பக்கம் ஃபுல்லாக பிளாக் இருக்கும், அது வந்து ஆனோடு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 500 சம்திங் வேல்யூவில் காட்டும். இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து இந்த கிரே கலர்லாம் போயிருக்கும், ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த சைடு ஆனோடு எந்த சைடு கேத்தோடுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ காட்டாது. நீங்கள் வந்து திரும்பவும் மாற்றி கரெக்டான சைடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூ காட்டும். இப்படி வேல்யூ காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜீனர் டயோடு. ஜீனர் டயோடும் அதே மாதிரி தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கோடு இருக்கும், அது வந்து கேத்தோடு. இந்த பக்கம் ப்ளைனாக இருக்கும், அது வந்து ஆனோடு. இதே மாதிரி வச்சு இது செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ காட்டும். இது 600 சம்திங்கில் காட்டுது. ஜீனர் டயோடு வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்கலாம். பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ காட்டல. பொலாரிட்டி நம்ம கரெக்டாக வச்சோம்னா தான் நம்மளுக்கு வேல்யூ காட்டுது. இந்த ஜீனர் டயோடு வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரு. ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருக்குது. இந்த சின்னதாக இருக்கிற கம்பி வந்து பார்த்திங்கன்னா மைனஸாகவும், இந்த பெரிய கம்பி வந்து ப்ளஸ்ஸாகவும் ஒர்க் ஆகும். சின்ன கம்பி வந்து பிளாக் ஒயர்லேயும் பெருசு வந்து ரெட் ஒயர்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் ஆன வோல்ட்டை வந்து நம்ம டிசி வோல்ட்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சின்னதை வந்து கேத்தோட்லேயும் பெருசு வந்து ஆனோட்லேயும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து காட்டுது. வோல்டேஜ் வந்து அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் எதுவும் இல்லை. இந்த பல்பு வந்து எவ்வளோ லோடு இருக்குது, எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பேட்டரியோட ஒரு ரெண்டில் இதை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டு வந்து கொஞ்சம் வருது. இந்த ரெண்டில் தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 200 மில்லியம்ஸில் நான் செக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைட்டு க்ளோ ஆகுது, ஆனால் வந்து எனக்கு வேல்யூ காட்டல. ஏன் அப்படின்னா இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா 0.5 ஆம்ஸில் ரேட்டிங்கில் இருக்குது. இதில் எடுக்கிற லோடும் பார்த்திங்கன்னா 0.2 ஆம்ஸுக்கு மேலே வருது. இதில் வந்து 0.2 ஆம்ஸ் இருக்குன்னு தான் காட்டும், அதாவது 200 மில்லி ஆம்ஸு. ஸோ நம்ம வந்து 10 ஆம்ஸ் ரேட்டிங்கில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இதில் டைரெக்டாக 10 ஆம்ஸ் வச்சு செக் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த ப்ரோபை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கனெக்டரில் கனெக்ட் பண்ணணும். 10 ஆம்ஸ் செக் பண்ணும்போது மேக்ஸிமம் 10 ஆம்ஸ் செக் பண்ணும்போது எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைமு
நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த கேபிள்லாம் வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 0.3 ஆம்ப்ஸ் காட்டுது. இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா 0.3 ஆம்ப்ஸ் காட்டுது. இப்படி தான் வந்து நம்ம டிசி கரண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஏசி கரண்ட்டை வந்து செக் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் கிளாம்பெட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஏசி கரண்ட்டை செக் பண்ண முடியும். இதில் ஒன்லி டிசி கரண்ட்டை மட்டும்தான் நீங்கள் செக் பண்ண முடியும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.